வசனமாகிய விதை இருதயமாகிய நிலத்தில் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை காமிக்க போகிறேன். எப்படி வேலை செய்து இந்த இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை விளையும்படி செய்கிறது. சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை, வெற்றியை, வாழ்வை, நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குகிறது. கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலானே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாதே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவான் ரட்சகரை பாவமாக பகைத்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே, என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீ, என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டி நானும் சொந்தமானே, நீரே சொந்தம். போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். அப்போஸ்தலர்கள் 19:20 வாசிக்கிறோம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இதை வாசிக்கும் போது நான் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். 50,000 வெள்ளி காசு பொறுமான மாய வித்தைக்குரிய புஸ்தகங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு அது மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. பாருங்கள், மூட நம்பிக்கை அதிகமாக இருந்தது. இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. 50,000 வெள்ளி காசுன்னா எவ்வளோன்னு சொன்னேன் உங்களுக்கு. அந்த காலத்தில் ஒரு மனுஷனுடைய ஒரு நாள் சராசரி ஊதியம் 1 வெள்ளி காசு. 50,000 வெள்ளி காசுனா 50,000 நாளுடைய ஊதியம். 50,000 நாட்களை 365 வகுத்தீங்கன்னா 136 வருஷம் வருது. ஒரு மனுஷனுடைய 136 வருஷம் ஊதியம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றதை காமிக்கிறேன். 136 வருஷம் யாரும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. அதனால் எப்படி பார்க்கலாம், 136 மனுஷர்களுடைய ஒரு வருஷம் ஊதியம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வழங்கும். 136 பேர் சேர்ந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ அவ்வளோ போகிறோமோ அந்த புஸ்தகம் வாங்குறதுனா அந்த காலத்தில் லேசான காரியம் இல்லை. இப்போல்லாம் சீப்பாக விற்கிது, பிரிண்டில் பேப்பரில் பண்ணி. இப்போ பேப்பரும் கிடையாது, பிரிண்டிங்கும் கிடையாது. கையால் எழுதணும், பப்பாயிரஸ்ன்றதில் எழுதணும். ரொம்ப விலையுயர்ந்த காரியங்கள் இதெல்லாம். அந்த காலத்தில் புஸ்தகத்தை வாங்கினவன் மாய வித்தைக்குரிய புஸ்தகத்தை வாங்கி தனக்கு சோறு இல்லைனாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அவனுக்கு. பாருங்கள், இந்த மூடத்தனங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி படித்து இதை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
பவுல் அப்போஸ்தலன் போய் அந்த ஊரில் இருந்து 2 வருஷமா பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணதன் விளைவாக வசனம் விருத்தி அடைந்ததான். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. அதாவது அதை குறித்த அறிவு, வசனத்தை குறித்த வெளிச்சம், சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட அறிவு உள்ள வந்து அது வளர்ந்து அது ரிசல்ட்டை பிறப்பிக்குது. என்ன ரிசல்ட்டை? மேற்கொள்ளுகிறது. எதை மேற்கொள்ளுகிறது? முட்டாள்தனத்தை மேற்கொள்ளுகிறது, மூடத்தனத்தை மேற்கொள்ளுது, மூட நம்பிக்கைகளை மேற்கொள்ளுகிறது. அதன் விளைவாக தான் 50,000 வெள்ளிக்காசு பொறுமான பொருள்களை கொண்டாந்து, புஸ்தகங்களை கொண்டாந்து எரித்தாரலாம். இது யார்ட்டையும் கொடுத்துடல, ஏன்னா அவங்க கட்டு போயிடுவான் கொடுத்தா. மூர் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கல, போட்டு எரித்தார்கள். ஏன்னா இதோட ஒளியினது, இது நல்லது இல்லைன்னு சொல்லி போட்டு எரித்தார்கள். ஏன்னா உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம், அதனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆக்ஷன். ஜனங்க பாருங்க, உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படலைன்னா அப்புறம் அதுதான் கிறிஸ்தவம். பாருங்க, கிறிஸ்தவம்ங்கிறது மத மாற்றம் இல்லை, மனதில் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம். இது தப்பு, அப்படி வாழ்றது தப்பு, இதெல்லாம் என்னுடைய மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் சரி கிடையாது, இதெல்லாம் மாற்றிக்கணும், நான் இதெல்லாம் ஒழிக்கணும் என் வாழ்க்கையில், இதெல்லாம் ஒழிஞ்சு போகணும், இதெல்லாம் எனக்கு பிரயோஜனமே கிடையாது. இதை கேட்டு இதை பண்ணி தான் நான் ஒழிஞ்சு போனேன், இவ்வளோ நாளாக நான் கெட்டு போனது இதுதான் காரணம், இதெல்லாம் ஒழிக்கிறேன் என் வாழ்க்கையில் இருந்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒழிக்கிறான் பாருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? வசனம் வந்து உள்ள வந்து ஆட்கொள்ளுகிறது. ஏன் வசனம் ஆட்கொள்ளுகிறது? ஏன்னா வசனத்தை ஆட்கொள்ளுகிற வசனமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா கடவுளே ஒழுங்கின்மை வெறுமை இருளை எப்படி ஆட்கொண்டார்? ஆதியில் வானத்தை பூமி உண்டாக்கினார், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. அதை எப்படி ஆட்கொண்டார்? வசனத்தின் மூலமாக தான், வார்த்தையின் மூலமாக தான். கர்த்தர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. மனுஷனையும் அவருடைய சாயலின்படியே உண்டாக்கிட்டார். அதனால் நாமளும் சொல்லி சொல்லி ஆகிற ஆட்கள், சொல்லி சொல்லி காரியங்கள் ஆக்குகிற ஆட்கள், அப்படிதான் வச்சுட்டாரு. அப்ப இதனால தான் ஆதி திருச்சபையில் வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 6ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் இல்லையா? பேதுரு சொல்றாரு, நாங்கள் இந்த சாதாரண அன்றாட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையை கவனிக்கிறது சரியல்ல, கர்த்தருக்கு முன்னால் அது ஏற்றதல்ல. கர்த்தர் எங்களை அப்போஸ்தலரை அழைச்சிருக்காரு, போதிக்கும்படி அழைச்சிருக்கிறார், போதிக்கிற ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதை விரும்பலை. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சிலர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஊழியம் செய்ய வேண்டியவங்க, பிரசவம் பண்ண வேண்டியவங்க அதில் போய் நுழைஞ்சிடுறாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணுற ஆளை கெடுக்கணும்னா அந்த ஆளை கொண்டு போய் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி வேலையில் போட்டாலே கெட்டு போயிடுவார் தானா. ஆனால் நிறைய பிரசங்கியார்களே இன்றைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியவர்கள் என்னவாயிட்டாங்க? வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சிலர் இருக்கிறாங்க, கடவுள் அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அவங்களால பண்ண முடியும், அதுவும் ஒரு ஊழியம்தான். பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் அதை செய்யலை, நாங்கள் ஜெபத்திலும் வேத வசனத்தை உபதேசிப்பதிலும் தரித்திருக்க வேண்டும். தரித்திருக்கிறதுனா என்ன? இது எங்களுடைய 24 மணி நேரம் வேலை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் அதில் தரிச்சிருந்தால் தான் ஜனங்களுக்கு அதை கரெக்டாக எடுத்து நாங்கள் போதிக்க முடியும். அந்த டிசிஷன் எடுத்த உடனே பாருங்கள், அந்த ஆதி திருச்சபையில் 6ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறீங்க, 7ஆம் வசனத்தில். அந்த தீர்மானத்தை அவங்க எடுத்த உடனே காரியங்களை மாற்றி அமைச்சு 7 பேர் எடுத்து இந்த அன்றாட வேலைகளெல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு, அதில் நாங்கள் நுழைய மாட்டோம், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி என்னைக்கு வசனத்தை போதிக்கிறதுல உட்கார்ந்தாங்களோ, ஜபத்திலையும் வசனத்தை போதிக்கிறத தடித்திருந்தாங்களோ, உடனடியாக அங்கே எழுதப்பட்டிருக்கு 7ஆம் வசனத்தில், வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்கள் தொகையும் பெருகிற்று. என்ன ஆகுது? ஏன் சீஷர்கள், ஏன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு? வசனம் விருத்தி அடைந்தது. வசனம் விருத்தி அடைந்தது என்ன அர்த்தம்? வசனம் ஜனங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது, ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. உண்டாக்குன உடனே ஜனங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டாகுது. இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் இவாஞ்சலைசேஷன். மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதுக்கு சிறந்த வழி என்ன? நீங்கள் மாற்றப்பட வேணும், நாம் மாற்றப்பட வேணும். நாம் மாற்றப்பட்டோம்னா நிறைய பேர் நம்மளை பார்த்தா அவங்களும் அந்த மாற்றத்தை விரும்பி வருவார்கள். அதனால தான் நான் என்றைக்குமே நம்பரை பற்றி கவலைப்பட்டதில்லை. எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு. அந்த காலத்தில் 10 பேர் இருந்தப்போ இப்படி தான் பிரசங்கம் பண்ணேன், இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போதும் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறேன். நம்பரை பற்றி நான் அவ்வளோ ஒரி பண்ணிக்கிட்டு, எல்லா பிரசங்கம் இருக்குமே கொஞ்சம் ஹால் நிறைஞ்சிருந்தால் நல்லா தான் இருக்கும், அந்த ஃபீலிங் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் அதை பற்றி நான் பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. ஒரு நாளும் சபையில் எழுந்திரிச்சு
நாம் இப்பொழுது 100 பேர் இருக்கிறோம், அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள்லாம் ஆளுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா 200 பேர் ஆகிடலான்னு சொன்னதே கிடையாது. நான் நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தீங்க, நாளைக்கு எத்தனை பேரை கூப்பிட்டு வர போகிறீங்க எல்லாம் சொன்னதே கிடையாது. எல்லாரும் இன்றைக்கு சபைக்கு வாருங்கள், தயவு செய்து வாருங்கள், மறந்து விடாதீர்கள் அப்படின்லாம் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா சொல்லி தான் வராமல் இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. நிறைய பேர் இன்றைக்கி ஏன் கோயில்களில் இல்லைன்னா, இந்த மற்ற கிறிஸ்தவர்கள், உருப்படாத கிறிஸ்தவர்கள் போய் அவர்களை போய் எங்கள் கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுனாலேயே அவங்க வர்றதில்லை. ஏன்னா இவங்கள மாதிரி உருப்படாமல் போயிடக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. கூப்பிடுற வேலையை விட சொல்கிறாரு. ஏன்னா எப்படி சீஷர்கள் தொகை பெருகும், எப்படி நம்பர் பெருகும், வசனம் உள்ளத்தில் வந்து அது விருத்தி அடைந்து அது ஆட்கொண்டு அது காரியங்களை மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் போது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மச்சான் மச்சனிச்சி மாமியார் முதற்கொண்டு அத்தனை பேரும் வருவாங்க. அப்புறம் ஊருப்பட்ட ஜனம் வரும் உங்களால். இதெல்லாம் இங்கே நடந்துருக்கு பாருங்க. இந்த சபை அப்படி தான், இங்கே அதுதான் இங்கே நடந்துருக்குது. சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த ஒரு ஆள் மூலமாக 100 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த ஆள் மாறினான்னா அதில் ஏதோ இருக்குதுங்க. அதுதான் அது. ஒரு ஆள் அப்படியே சொல்கிறாரு என்கிட்ட வந்து, நம்ம இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு வர்ற ஒருத்தர், அவர் 30 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்காரு. அந்த காலத்தில் பயங்கரமான இருந்த ஆள் அப்படியே மாறிட்டார் பாருங்க. மாறி எல்லாவற்றிலையும் மாற்றம், பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார் ஆள். சொல்லாரு, இந்த ஆள்மா இவன் மாறினான்னா அப்புறம் அது நான் மாற முடியுங்க அப்படிங்கிறாரு. இப்படி மாறிட்டான், என்ன பண்ணீங்க இவனுக்கு? நான் ஒன்றுமே பண்ணலங்க, நான் ஒன்றுமே பண்ணல. நான் என்ன பண்ணுறேன், இந்த வசனத்து இந்த பேதுரு மாதிரி அப்ரோச் தான் எனக்கும். நாள் முழுக்க இந்த வசனத்திலேயே இருந்து இந்த வசனத்திலேயே ஊறி இது நல்லா எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சு அதை கொண்டு வந்து நான் போதிக்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப தெளிவாக அதை போதிக்க முடியுது. அப்போ தான் அது உள்ளே போவோம். அப்போ உங்களுக்குள்ள வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ரசிகர்களே சில நேரத்தில் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடுறோம். நாங்கள் அவசரமாக என்னத்தையோ கடன்னு அவசர சமையல் மாதிரி இது 1 minute சாம்பார்னு வைக்கிறான் பாருங்க, பேக்கெட்டில் போட்டு அவசரமாக போயிட்டே இருக்கவங்களுக்கு கடகடன்னு போட்டு பேக்கெட்டை கழிச்சோமா போட்டோமா தண்ணியை ஊற்றினோமா கடகடன்னு சொல்கிற ஒரு கொதிக்க வச்சோடனே சாப்பிட்ற வேண்டியது. அந்த மாதிரி சாம்பார் இது. பிரசங்கமே சில நேரத்தில் அந்த மாதிரி இருக்குது, அவசர சாம்பார் மாதிரி. அவசர சாம்பார் வேற, சில நல்ல ஹோட்டல் சாம்பார் வேற, உங்களுக்கே தெரியும். நல்ல ஹோட்டல் சாம்பாரில் என்ன வித்தியாசம்னா, அதுக்குன்னு ஆள் இருக்காங்க, சரியான ஆள், சாம்பார் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்படி தான் செய்வார் அவர் பண்ணுற சாம்பார் வராது வேறு யாருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அதை பண்ணி 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 ரொம்ப சூப்பராக வருது. அப்போ பாருங்கள், வசனத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வசனம் விருத்தி அடைந்தது. விருத்தி அடைந்து எங்கே விருத்தி அடையுது? கேட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுது. இருளை வெளிச்சமாக மாற்றின வசனம் இப்போ பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் போது இது ஜனங்களுக்குள்ளே வரும்போது ஜனங்கள் அந்த வார்த்தையை எடுத்து தங்க வாயில் வச்சு அது புரிஞ்சு அதை உணர்ந்து அதை அறிந்து கொண்டு அதை பேச ஆரம்பிச்சு, அந்த வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பிச்சு, அந்த நம்பிக்கைகளை தங்களுடையதாக்கி கொண்டு அதை தங்களுடைய வார்த்தைகளாக்கி கொள்ளும் போது என்ன ஆகிறது? வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. சீஷர்கள் தொகையும் பெருகுகிறது. சிலர் நினைக்கிறாங்க மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னு போயிட்டு நம்ம அதையும் இதையும் பண்ணால் போதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, பண்ணால் போதாது. பண்ணுறதுனாலேயே சில நேரத்தில் சரியாக வர மாட்டேங்குது. பண்ணுறதை நான் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு, ஸ்பீக்கர் அந்த பக்கம் திருப்பி விட்டு அவன் வீட்டில் காதில் ஓன்னு சத்தம் கேட்குற மாதிரி பண்ணால் அவன் ரட்சிக்கப்பட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு எண்ணம். இல்லை அதனாலேயே ரட்சிக்கப்பட மாட்டான். ஏன்னா இந்த தொல்லை தாங்கலை, இந்த கூச்சல் தாங்கலையேன்னு. அது நல்ல ஸ்பீக்கராக போட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறதுலேயே இந்த தகர டப்பா ஸ்பீக்கர் மாதிரி போட்டு அதை அவன் காது கிளிய வச்சா எப்படி அவன் நம்புவான்? ஹலோ, நம்ம பாட்டை அங்கே கேட்டால் வந்துடுவாங்க. நல்லா பாடினா தானே வருவாங்க. ஹலோ, நல்லா பாடலன்னா ஏன் பாடுறேன்னு கேட்பான். ஏன் பாடலன்னு
கேட்பான். இதெல்லாம் ஜனங்களுக்கு விளங்குறது இல்லை பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கை நல்லானா கண்டிப்பாக அடுத்த ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க தானாக இந்த இயேசுவை அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். இதுதான் இங்கே விஷயம். அப்போ வாழ்க்கை எப்படி மாறுது? வசனம் விருத்தி அடைகிறது. வசனம் மேற்கொள்ளுகிற வசனம். அதான் 19-20 வாஸ்தவம். இப்போ கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து இவ்வளவு பலமாய் விருத்தி அடைந்து, எவ்வளவு பலமாய் எல்லாம் 50,000 வெள்ளி காசு பொறுமான புத்தகங்கள்லாம் எரிக்கிற அளவுக்கு பெரிய மாற்றம். இவ்வளவு பலமாய் விருத்தி அடைந்து இந்த சபையை பார்த்தீங்கன்னா, அதுதான் அங்கே சொல்லுவேன். இது நாங்கள் போய் ஒரு வீடாக போய் அலைஞ்சு திரிஞ்சு கூட்டின ஜனம் கிடையாது. இது எல்லாத்தையும் போஸ்டர் அடித்து போட்டு அப்படி கூட்டின ஜனங்கள் கிடையாது. டிவியில் சொல்லி வா வா வான்னு சொல்லி வந்த ஜனம் கிடையாது. முக்கால்வாசி டிவி பார்க்குறவங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க உங்கள் சர்ச்சை இங்கே இருக்குதுன்றாங்க. ஏன்னா இதை பெருசுப்படுத்திக்கிறது இல்லை. நாங்கள் அவங்க உள்ள போய் அது உள்ளத்தில் ஒரு மாற்றம் அடைஞ்சதுன்னா அவங்க விசாரிச்சிருவாங்க எங்கே இருக்குது இதுன்னு, என்ன ஏதுன்னு. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது. கண்டுபிடிச்சாங்க, விசாரித்து கண்டுபிடிச்சி. ஒருத்தர் சொல்கிறாரு, தேடிக்கிட்டு வந்தேங்க, இன்னொரு இடத்துல போய் உட்காந்துட்டேன், உட்கார்ந்த உடனே தெரிஞ்சது எனக்கு இது இல்லைன்னு. அடுத்த வாரம் சீக்கிரம் கிளம்பி தேடி பிடிச்சி வந்துட்டேங்க, கரெக்டாக வந்துட்டேன் நான். எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. நீங்கள் ஒன்றும் வழி காட்ட வேண்டியதில்லை. இவங்களுக்கு ஒன்றும் ஜிபிஎஸ் தேவையில்லை, மேப்பு தேவையில்லை, கம்ப்யூட்டர் தேவையில்லை, ஒன்று கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. ஏன்னா இவ்வளவு பலமாய் வசனம் விருத்தி அடைந்து. இதை பற்றி பேசுவோம் இன்னும் கொஞ்சம். பலமாய் விருத்தி அடையணும் வசனம். இந்த பலமாய் விருத்தி அடைகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் தான் அநேகரை தொடுகிறது, மாற்றுகிறது, இப்படியெல்லாம் நடக்கிறது. அப்போ வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால தான் அதில் கவனம் செலுத்தினாங்க. வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதுல கவனம் செலுத்தினாங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள், இந்த கர்த்தருடைய வார்த்தை, அதை எடுத்து ஒரு மனுஷன் தன்னுடைய வாயில வச்சு, தன்னுடைய உள்ளத்தில் வச்சு விசுவாசித்து, அது ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் போயிட்டு அது அவனுடைய வாயினால் வந்ததுன்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி உலகங்களை உண்டாக்கினதோ அதுபோல இவனுடைய வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை இவனுடைய உலகங்களை உண்டாக்கும். இல்லையா? ஆகவே இன்னைக்கு திருப்போம் ஏசாயா 55 அதிகாரத்துக்கு திருப்போம். ஏசாயா 55 8ஆம் வசனத்திலிருந்து. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமி பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. அதாவது மழை பனி பூமியை நனைச்சு எப்படி முளை கிளம்பி விளையும்படி செய்கிறதோ, இந்த விளையும்படி செய்கிறதுங்கிறத கவனிக்கணும். விளையும்படி செய்கிறது. அதாவது நான் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறேன், அப்புறம் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். விளையும்படி செய்கிறதுனா பூமி சும்மா ஒன்றும் லேஸில் ஒன்றும் விளைஞ்சிராது. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பூமி கர்த்தர் உண்டாக்குன அந்த நிலையில் இல்லை, ஒரு சாபத்துக்குள்ளாக இருக்குது. மனுஷனுடைய பாவத்தின் மூலமாக அது ஒரு சாபத்துக்குள்ளாக இன்றைக்கு கிடக்கிறது பூமி. ஆதியில் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்போ அந்த பூமி ரொம்ப சரியான பூமி, அது போட்டா பட்டுன்னு விளையிற பூமி. இப்போ போட்டா ஒன்று டப்புன்னு வளைஞ்சிடாது. இதை தின்றதுக்கு 1000 பூச்சி இருக்குது, இது வளராதபடி தடுக்கிறதுக்கு 1000 முள்ளும் குறுக்கும் வளருது. எல்லாம் சாபம் வந்த பிறகு வந்தது இதெல்லாம். இதை கெடுக்கிறதுக்கு 1000 காரியம் நடக்குது. ஆகவே போட்ட உடனே டக்குன்னு வளராது பாருங்க. இதுக்கு மழை வேணும், தண்ணி வேணும், பனி பெய்யணும், ஏதாவது நினைக்கணும், எந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஒன்று போட்ட உடனே வளராது. விளையும்படி செய்ய வேண்டும்.
எது விளையும்படி செய்தான்? என்னுடைய வார்த்தைன்றார். என்னுடைய வார்த்தை மாரியை போலவும் உறைந்த மழையை போலவும் வந்து, மழையை போல வருதான், பனியை போல வருதான், மழை பனி போல என் வார்த்தை வந்து நனைத்து முளை கிளம்பி விளைய செய்கிறது போல, விளைய பண்ணுகிறது போல. எல்லாரும் சொல்வோம், விளைய பண்ணுகிறது போல, விளையும்படி செய்து, விளையும்படி செய்கிறது. அப்படின்னா நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விளைய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வார்த்தையின் மூலமாக தான் விளைய வைக்கணும். அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்குது, விளையும்படி செய்து. இப்போ கவனிங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் மழை வந்து எப்படி விளையும்படி செய்கிறதோ, மழை வந்து எப்படி how it forces production, விளைச்சலை உண்டாக்குகிறதோ அதுபோல என்னுடைய வார்த்தை விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புதிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படிதான் இருக்கும்ன்றாரு. என்ன பண்ணுமா? வசனமும் அப்படிதான் இருக்கும்னு அர்த்தம். இப்போ என்ன காமிக்க போறேன்? வசனமாகிய விதை இருதயமாகிய நிலத்தில் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை காமிக்க போறேன். எப்படி வேலை செய்து இந்த இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை விளையும்படி செய்கிறது. சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை, வெற்றியை, வாழ்வை, நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குகிறது. எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள், என் ரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள், ரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில்